ஹாய் மக்களே, இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்புறம் மீடியம் சைஸில் அறுத்து வச்ச வெண்டைக்காவை போட்டு வதக்குங்க. ஒரு நல்லா வதங்கினதும் இந்த பிசு போனதும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதும் 2 தக்காளி போட்டு அறுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதும் கரம் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள். அப்புறம் கொத்தமல்லி பவுடரும் போடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு இதை போட்டு வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடுங்க. நல்லா வேக வைங்க. வெந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா கொதித்ததும் மூடி வச்சு கொதித்ததும் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான குழம்பு ரெடி.